இன்றைய தினம் வேத பாட வகுப்பிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களை மேலெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் உள்ள சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாளை பற்றி. இவரை குறித்து வேதத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அத்தியாயத்தில் இருந்து 2வது அத்தியாயம் 21 வசனங்கள் வரை உள்ள பகுதியில் தான் இவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 49 வசனங்கள் தான் இருக்கும். இவருடைய கணவனுடைய பெயர் எல்கானா. எல்கானா என்ற பெயருக்கு கர்த்தர் ஆளுகிறார் என்று ஒரு பொருள் உண்டு. இவர் லேவியினுடைய 3 குமாரர்களில் ஒருவரான கோகாத் அவருடைய வம்சத்தில் வந்தவர். லேவி வம்சத்தில் வந்தவர் தான் இவர். இவருடைய வம்ச வரலாறு 1 நாளாகமம் புஸ்தகம் 6வது அத்தியாயத்தில் 27, 28 2 வசனங்களிலே இருக்கிறது. இவர் யாருடைய குமாரன்? அவருடைய குமாரன் சாமுவேல் என்று அங்கே அந்த லிஸ்ட் வருது. இவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவர் பேர் அன்னாள், மற்றொருவர் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைங்கள் இருந்தாங்க, ஆனா அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அந்த காலத்திலே குழந்தைகள் இல்லாமல் மலடாக இருப்பதை ஒரு சாபமாக கருதினார்கள். பெண்களுக்கு அவர்கள் வயோதிப காலத்திலே அவர்களை பராமரிக்க, பாதுகாக்க, போஷிக்க ஆண் பிள்ளைகள் இருப்பதை அவசியமாக கருதினார்கள். அதே சமயத்தில் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் கூறி ஆசீர்வதித்திருக்க, மலடாக இருப்பது தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு சாபமாகவும் ஜனங்கள் கருதினார்கள். இதனால அன்னாளுக்கு மிகவும் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. இது தவிர அவள் கணவன் எல்கானா தன் மனைவி பெண்ணினாலே காட்டிலும் அன்னாளை அதிகமாக சிநேகித்தான். அவள் குழந்தைகள் இருந்தது, இவள் குழந்தைகள் இல்லை என்பதனால கொஞ்சம் அதிகமாக இவளை சிநேகித்தான். அது பெண்ணினாளுக்கு கோபத்தை கொஞ்சம் கிளப்பி விட்டது. அதனால அவள் தன் கோபத்தை தன் வார்த்தையாலும் தன் நடத்தையாலும் அன்னாளுக்கு விரோதமாக பேசி அவளை கொஞ்சம் துக்கப்படுத்தி விசனப்படுத்தி கொண்டே இருப்பது அவளுக்கு பழக்கம். எல்கானா வருஷந்தோறும் தன் குடும்பத்தோடு சீலோவாமிலே, அப்பொழுது சீலோவாமிலே இருந்தது தேவனுடைய ஆராதனை கூடம், ஏலி அதன் ஆசாரியனாக இருந்தார். நம்மளுடைய படிக்கக்கூடிய இந்த கதை நியாயாதிபதிகள் காலத்தினுடைய கடைசி யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து ஜனங்கள் குடியேறி விட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த முழு பிரதேசத்தை அவர்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. இருக்கிற இடத்துக்குள்ளே அவங்க அங்கங்க இருந்துகிட்டாங்க. ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள். அங்கே இருந்த ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் ஆராதித்த தெய்வங்களை ஆராதிக்க அவர்களை போல வாழ ஆரம்பித்தது. அதனால தேவனுடைய கோபத்துக்கும் ஆளாகி கஷ்டங்கள் பாடுபட்டது, தேவனிடத்தில் அழுதது. தேவன் அவர்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவர்கள் கஷ்டத்திலிருந்து விடுவித்தது. அவன் மரித்த பின்பு திரும்ப அவர்கள் இதே கதை தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல முழுக்க முழுக்க வருகிறது. இது சுமார் ஒரு 400 வருடங்கள் இதே போலவே நடந்து வந்தது. ஜனங்களுக்கு தேவனை குறித்த ஜாஸ்தியான அறிவோ அனுபவமோ இல்லாத ஒரு காலம். ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆசாரியர்களும் கூட தேவனை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தார்கள் என்பதைத்தான் சென்ற நமது பாடத்திலே ஏலியினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கதையிலிருந்து நாம் படித்தோம். இந்த ஒரு காலகட்டத்திலும் கூட, இந்த ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக காரியத்திலும் ஒரு சமூக வளர்ச்சியிலும் மிக மோசமாக இருந்த நேரத்திலும் கூட சிலர் தேவனுக்கென்று உத்தமமாக சாட்சியாக வாழ்ந்தார்கள். இதை நாம் ரூத் போவாஸினுடைய கதையிலையும் படித்தோம். இது அதே காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதே காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இதுவும். அன்னாள் எல்கானாவுடைய கதையும். இந்த எல்கானா வருஷந்தோறும்
பண்டிகை ஆசரிக்க தேவாலயத்திற்கு தன் குடும்பத்தோடு சென்று வருவது வழக்கம். வேதத்திலே நியாயப்பிரமாணத்திலே வருடத்திலே 3 பண்டிகைகளுக்கு கண்டிப்பாக ஆண் மக்கள் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று உள்ளது. அது வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை, புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பண்டிகை என்று 3. உபாகம புஸ்தகம் 16வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் பார்த்தா நம்ம அதை பார்க்கலாம். அந்த 3 பண்டிகைக்கு அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று இருந்தது. இவன் லேவி வம்சத்தை சேர்ந்ததுனால இவனுக்கு அது தெரியும். அதனால அவரும் போயிட்டு வந்தார். உபாகம புஸ்தகம் 16வது வசனம். வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் இவர் அதே போல வருஷந்தோறும் போனார். ஆனால் அது எந்த பண்டிகை என்று வேதத்தில் தெளிவாக கொடுக்கல. ஆனால் வருஷந்தோறும் பண்டிகைக்கு போய் வருவதே ஒரு பழக்கமாக வைத்திருந்தார். அப்படி செல்லுகிற நேரத்தில் பெண்ணினால் அன்னாளை துக்கப்படுத்துவதும் என்றால் தன்னை காட்டிலும் தன் புருஷன் அவள் மேல் பிரியமாயிருப்பது அவளுக்கு ஒரு கோபம். இதனாலே அவள் மிகவும் விசனப்பட்டு அன்னாளுக்கு பண்டிகை நாள், ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த பண்டிகை நாள் ஒரு துக்கத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு துக்கமான நாளாக மாறி போயிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு நாளிலே இந்த ஆலயத்துக்கு சென்றிருந்த போது அந்நாள் ஆலயத்தினுடைய வாசல் படியிலே நின்று தன் மன கவலைகள் வருத்தங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே கொட்டி தேவனை நோக்கி ஜெபிக்கிறாள். இதை நம்ம 1 சாமுவேல் 1வது அத்தியாயம் 11 - 18 வசனங்களிலே நம்ம அதை பார்க்கலாம். ஒருத்தனுடைய மன கிளேசத்தை எல்லாம் கொட்டி மலடி என்கிற நிந்தையை நீக்கி என்னை ஆசீர்வதியும் என்று தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறாள். இதை நம்ம அதில் படிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அத்தியாயம் நம்ம படிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அன்னாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆசாரியனாகிய ஏலி ஆலயத்தின் வாசலிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அதனால ஏலி அவளை தப்பாக புரிந்து கொண்டு அவள் குடி போதையில் ஏதோ இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உன்னுடைய அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதை நம்ம அதுல பார்க்கிறோம். தன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். எனவே தான் ஜெபித்ததே தேவன் கண்டிப்பாக தருவார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் வீடு திரும்பினார். அதுக்கப்புறம் அவள் துக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். மார்க் 11வது அத்தியாயம் 24வது வசனத்தில், நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது
நீங்கள் விண்ணப்பம் பண்ணினதை பெறுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கப்படும் என்கிறார். அதே போல அவளுடைய இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அவள் கேட்டபடி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் அந்த ஆண் பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் கேட்டார் என்று அர்த்தம். அதுக்கு தேவனுக்கென்று கேட்டேன் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம், தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது தேவனிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொண்ட பிள்ளை என்றும் அர்த்தம் கொள்ளலாம். தேவன் கேட்டார் என்ற பொருளிலே சாமுவேல் என்று பெயரிட்டார். அந்த வருடம் எல்கானா ஆராதனைக்கு செல்லும் போது, அந்த வருஷம் செல்லும் போது அன்னாள் அவளோடு செல்லவில்லை. அது 1வது அத்தியாயத்திலே 21 நம்ம படிக்கலாம். 20வது வசனத்திலிருந்து படிக்கலாம். சில நாள் சென்ற பின் அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்திலே சொன்னாள். அப்போது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அந்தபடியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளைக்கு பால் மறக்கப்படணும் மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். இதுல நியாயப்பிரமாணத்தின்படியாக பொருத்தனையை குறித்து ஒரு நியமம், ஒரு விதி ஒன்று உண்டு. பெண்கள் பண்ணின பொருத்தனையை திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் அவளுடைய தகப்பன் அதை அங்கீகரிக்க வேண்டும். திருமணம் ஆன பெண்ணாக இருந்தால் அவளுடைய கணவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். இது நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு நிபந்தனை. இது நம்ம என்னாகமம் புஸ்தகத்திலே 30வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தா இந்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற்ற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளிலே அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற்ற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அவள் பொருத்தனை பண்ணும்போது தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்ளும் போது அவளுக்கு புருஷன் இருந்தால், அதாவது அவளுக்கு திருமணமாகி கணவன் இருந்தால், அப்போது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளை அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். அவள் புருஷன் அதை கேட்கிற நாளில் அதை வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அதைத் தொடர்ந்து விதவையான ஒரு ஸ்திரீ, அவளுடைய காரியங்கள்லாம் வருது.
இதுல 13வது வசனம், எந்த பொருத்தனையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவருடைய புருஷன் சிறப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானேயாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அதை கேட்கிற நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினாலே அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான். இது நியாயப்பிரமாணத்தில் உள்ள பொருத்தனைகளை குறித்திய ஒரு விதி. இங்கே அன்னாள் பண்ணின பொருத்தனையும் அதை எல்கானா ஆமோதித்ததையும் நாம் இங்க பார்க்கிறோம். அவன் ஆமோதித்தான். உன்னுடைய பொருத்தனையின்படி நீ செய், கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்வாராக அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொருத்தனையை அங்கீகரித்தான். அதன்படி அவள் பால்குடி மறந்த பின்பு, அக்காலத்தில் சுமார் 2-3 வயது வரைக்கும் கூட பால் கொடுக்கலாம். ஆனா பால்குடி மறந்த பின்பு அப்படின்னு வருது. இவனை தேவாலயத்திலே கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அங்கே ஏலியினுடைய சொல் பேச்சை கேட்டு அவன் வேலைகளை செய்ய வேண்டும். பிள்ளை அவனுக்கு பாரமா இருக்கக்கூடாது, உதவியாக இருக்க வேண்டும். அதனால சுமார் ஒரு 3-5 வயது வரை அவள் பிள்ளையை வளர்த்து தன் பொருத்தனையை தேவாலயத்திலே சென்று நிறைவேற்றினார் காணிக்கையோடு. அதை 1வது அத்தியாயம் 24 28வது வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். அவள் அவனை பால் மறக்க பண்ணிய பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். அவள் தெளிவாக சொல்லுகிறது, மலடி என்கிற நிந்தை நீங்கும்படியாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கென்று நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கென்று ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆண்டவர் கொடுத்தார். இதோ அதன்படி அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். கொடுத்து விட்டு அங்கே தேவ சமூகத்திலே துதித்து ஆராதித்து விட்டு வீட்டுக்கு கிளம்பி செல்கிறார். அதன் பின் வருஷம் பண்டிகைக்கு போகிற போது தன் மகனுக்கு ஒரு சட்டையை தைத்து எடுத்துக்கொண்டு வருவாள். கொண்டு வந்து ஏலி இடத்துல கொடுத்து விட்டு அவனையும் பார்த்து விட்டு போவாள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஏலி எல்கானாவையும் அவனுடைய மனைவி அன்னாளையும் தேவ நாமத்தினாலே ஆசீர்வதித்தான். இது 2வது அத்தியாயத்துல 19 21 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரியை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிட கடவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தலத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஆசாரியனுடைய அந்த ஆசீர்வாதத்தின்படியாக தேவன் மேலும் அவளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு மேலும் 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் கிடைத்தது. இந்த அன்னாளுடைய கதை இதோடு முடிந்து விடுகிறது.
மிக குறுகிய பகுதியிலே நமக்கு முடிந்து விடுகிறது. ஆனால் இதிலே இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பான காரியம் என்னவென்றால் அவளுடைய வேத தியானமும் தேவனை பற்றிய அறிவும். விசேஷமாக தேவனை பற்றிய அவளுடைய அறிவு ஆசாரியனாக இருந்த ஏலியின் அறிவை காட்டிலும் அதிகமாக ஆழமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற போது, எனக்கு பிள்ளை கொடுக்கும் என்று கேட்டு ஜெபம் பண்ணுகிற போது அவள் பண்ணின ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். 1வது அத்தியாயம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தவர்களே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகம் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதுல உம்முடைய அடியாள், உம்முடைய அடியாள், உம்முடைய அடியாள் என்று 3 முறை திரும்ப 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 தன்னை தாழ்த்தி, நான் உம்முடைய அடியாள், உம்மால் அழைக்கப்பட்டு உம்முடைய வம்சத்திலே வந்த உம்முடைய அடியாள், என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கலாம். 2வது காரியம், மிக முக்கியமான காரியம், இவர் தேவனை குறித்து கூறின அந்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தாவே. ஆங்கிலத்திலே லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படிம்பாங்க. வானத்தில் உள்ள சகல சேனைகளின் தலைவராகிய கர்த்தாவே என்று. வேதத்திலே முதலாக தேவனை குறித்து இந்த பேரிலே அழைத்த முதல் நபர் இவள்தான். சேனைகளின் கர்த்தர் என்று. கர்த்தர் என்பதுக்கு அவங்க சொன்னது யெகோவா சஃபயோர் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான எபிரேய மொழியில் உள்ள பதம். அந்த தேவனுடைய உண்மையான பெயரையும் அவருடைய தன்மையும் குறித்து இவள் சொன்னார். இந்த பதத்தை, சேனைகளில் கர்த்தர் என்று இவள் சொன்ன இந்த வார்த்தையை அதிகமாக இவளுக்கு அடுத்தபடியாக உபயோகித்த ஒரு நபர் தாவீது. கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி சென்ற போது தாவீது சொன்னது, நீ ஈட்டியும் தடியும் கொண்டு வந்து இருக்கிறாய், நானும் சேனையிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி எழுந்து சென்றான். தேவனை குறித்து ஒரு ஆழமான ஒரு அறிவு அவளுக்கு இருந்தது. 2வது, வேதத்தினுடைய காரியங்களை, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த காரியங்களை, வேதத்தை தியானிக்கக்கூடிய காரியங்களை அவள் கொஞ்சம் ஆழமாக இருந்தாள் என்பதை அவள் தேவனை நோக்கி துதித்த ஒரு துதியிலிருந்து நாம் அறியலாம். 2வது அத்தியாயத்திலே 1 to 10 வரைக்கும் பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு காணிக்கையும் பலியும் செலுத்தி விட்டு தேவனை துதித்து அவள் பாடின ஒரு பாடல். இந்த ஒரு பாடல் 2வது அத்தியாயத்திலே 1 to 10 வசனங்கள் வரைக்கும் வருகிறது. இதை நாம் தியானித்து பார்த்தால் அவள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற பழக்கம் உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தால் என்பதை நாம் அறியலாம். ஏனென்றால் எப்பொழுதும் ரெகுலராக தேவனை துதிக்காத ஒருவர்கள் வாயிலிருந்து இப்பேற்பட்ட ஒரு துதி வருவது கொஞ்சம் கடினம்தான். ஸோ இதுவே அவங்க எவ்வளவு ஆழமாக அடிக்கடி தேவனை துதிக்கிற பழக்கம் உள்ளவளாக இருந்தால் என்பதற்கு ஒரு சான்றாகவும் வரும். இந்த துதியை நாம் வாசிக்கலாம். 2வது அத்தியாயம் 1 to 10 வரைக்கும். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் வாய் என்மேல் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை.
இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்களோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். இவள் இருந்த அந்த காலகட்டம் நமக்கு நன்றாக தெரியும். தேசத்தை ஆளுக்கு சரியான தலைவர்கள் இல்லை. ஆசாரிய வம்சமோ அப்போது ஏலியினுடைய பிள்ளைகளோ ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவதை வெறுப்ப எண்ணக்கூடிய அளவில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஸோ அங்கேயும் அது சரியான ஒரு நிலைமையிலே இல்லை. ஆனாலும் தேவனை ஆழமாக நேசிக்கின்ற, தேவனை ஆழமாக துதிக்கின்ற ஒரு பெண்ணாக இவள் இருந்தாள். ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் சொல்வார்கள், பிரைசிங் கிறிஸ்டியன் இஸ் a பவர்ஃபுல் கிறிஸ்டியன். துதி தேவன் நமக்கு தந்த ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். ஆனால் அந்த துதிக்கு விரோதமானது முறுமுறுப்பு. இவள் ஒருபோதும் பெண்ணினாளுக்கு விரோதமாக முறுமுறுத்ததையோ அவளுக்கு விரோதமாக செயல்பட்டதை நமக்கு பார்க்கவே முடியாது. அறிந்திருந்தால் அவள் பேசுகிறாள் வார்த்தவம்தான், ஆனால் எனக்கு பிள்ளையை கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே, அதனால அவர்கிட்ட போறேன், அவர் எனக்கு தருவார் என்று அவர் மேல் விசுவாசத்தோடு அவரிடத்திலே போய் தன்னுடைய மனக்குறைகளை துக்கங்களை அவர் சமூகத்திலே கொட்டி தன்னை தாழ்த்தி அவரை வேண்டினால் அவள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டாள். தேவனை துதிக்கிற ஒரு பெண்மணியாக அவள் இருந்தாள். மூன்றாவதாக இவள் கூறின ஒரு காரியம், இதுல 10வது வசனம், அவள் துதியிலே வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய 10வது வசனத்தை நம்ம படித்து பார்த்தால், கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நன்றாக நாம் அறிய வேண்டும், அப்பொழுது ராஜாக்கள் என்று யாருமே இல்லை. நியாயாதிபதிகள் மாத்திரம்தான் எழுந்து அங்கங்கே அந்தந்த பகுதியிலே நியாயம் விசாரித்து ஜனங்களை சத்துருவத்தை காப்பாற்றி வந்தார்களே, முழு இஸ்ரவேல் தேசத்திற்கென்று ஒரு ராஜா இல்லை. ஆனால் இவள் சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவர் பலன் அளித்து தான் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்லுகிறார். இது அவளுக்கு வேதத்தை குறித்து அவளுக்கு இருந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவளுக்கு இருந்த ஒரு அறிவை நம்ம இதுல நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் ஆதியாகமம் 17வது அத்தியாயத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்த போது சொன்ன ஒரு வார்த்தை, 17வது அத்தியாயம் 6வது வசனம், நான்
உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகள் உண்டாகவும் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதலிலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதே சமயத்திலே அவன் மனைவி சாராளை நோக்கி அவர் சொன்னது, அதே 17வது அத்தியாயம் 15-16, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். சோ இங்கே மறைமுகமாக தேவனை துதிக்கிற போது தேவனுக்கு அவள் சற்று ஞாபகப்படுத்துகிறார். இதே வார்த்தை வாக்குத்தத்தமாக பிற்காலத்திலே வருகிற போது யாக்கோபு தன் பிள்ளைகளை 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்த போது யூதாவை நோக்கி செங்கோல் உன்னிலிருந்து எழும்பும் என்று ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். அதற்கு பிற்பாடு இந்த வார்த்தையை தேவ சமூகத்திலே நினைவுபடுத்தி தேவனை நோக்கி துதித்து ஆராதித்த பெண் இவள் தான். அதிலும் விசேஷமாக தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா, அந்த வார்த்தைக்கு மேசியா என்ற பொருள் உண்டு. இவளுடைய இந்த ஜெபத்தையும் இந்த துதியையும் தேவன் கேட்டிருந்தார். இதுல இருந்து அவளுக்கு இருந்தக்கூடிய மோசமான கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்குள்ள இருந்து ஒரு ராஜா எழும்புவார் தேவன் சொல்லி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார், அவரை அபிஷேகம் பண்ணி அவரை உயர்த்துவார், அவரை ஆசீர்வதிப்பார் என்பதை அவள் ஜெபத்திலே நம்ம அறிய முடியும். மூன்றாவதாக ஒரு காரியம், தன் வார்த்தையிலே உண்மை உள்ளவளாக இருந்தாள். ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்டேன், கொடுத்தாரு. ஆனா அந்த ஆண் பிள்ளை என் வயதான காலத்திலே என்னை போஷிக்கும்படி என்னை ஆதரிக்கும்படியாக எனக்கு வேண்டும், ஆனாலும் அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அவருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று கொடுத்தார் என்றால் தன் வார்த்தையிலே அவள் உண்மை உள்ளவளாக இருந்தாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 15 நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் சங்கீதம் 1-4 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அவன் தன் நாவினையில புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தேவனை நோக்கி வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நிறுத்தம் சொல்லுகிறது, நீ வாயை திறந்து ஒரு பொருத்தனை தேவனுக்கு செய்து விட்டால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றும். இது வாய் பேசாக நாளே தெரியாதனமா நான் சொல்லிட்டேன் என்று நாளைக்கு தேவனுக்கு முன்னாடி சொல்லாதே. நீ வாயை திறந்து பொருத்தனை சொல்லியிருந்தால் செய். பொருத்தனை பண்ணாவிட்டால் அது உனக்கு தப்பு கிடையாது, ஏன் கொடுக்கலன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா தாரேன்னு சொல்லிட்டேன்னா கொடுத்துரும் அப்படிங்கிறது. ஆனா அந்த பொருத்தனையிலும் ஆண்கள் செலுத்துகிற பொருத்தனைக்கும் பெண்கள் செலுத்துகிற பொருத்தனைக்கும் சில விதி விலக்குகளும் தேவன், அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் தகப்பன் அவளுடைய பொருத்தனையை ஆமோதிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவ அதை செய்யலாம். திருமணம் ஆன பெண்ணாக இருந்தால் கணவன் அதை ஆமோதிக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தின்படியாக இவளுடைய பொருத்தனையை செய்தால் இந்த பொருத்தனையை நிறைவேற்றினார். தனக்கு வருங்காலத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தால் அதன் விளைவாக தேவன் அவளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். மேலும் 3 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளைகளையும் பெற்றார். பொருத்தனையை நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அவள் முதலில் கேட்டதை, எனக்கு மலடி என்கிற நிந்தையை நீக்கி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கென்று கொடுப்பேன். தெளிவாக சொல்ல, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் சொல்லல, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும். ஏன்னா ஆண் பிள்ளை தான் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்ய போக முடியும்.
அந்த நியாயப்பிரமாணத்தின் கணக்கின்படி ஆண் பிள்ளை தான் தேவாலயத்தில் வேலை செய்ய முடியும். ஆனால் உமுக்க கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஆனால் அவளுடைய இந்த பொருத்தனை தேவனுடைய ஒரு வாஞ்சையை நிறைவேற்றுகிறதற்கு ஏதுவாக அமைந்ததை நம்ம பார்க்கிறோம். 400 வருடங்களாக ஜனங்களிலே ஒரு தலைமை எடுத்து ஜனங்களை நடத்தக்கூடிய ஆட்கள் குறைவாகவே இருந்தார்கள். தகுதி இல்லாமல் இருந்தார்கள், குறைவாகவே இருந்தார்கள். ஜனங்களுக்கு இருந்த ஆன்மீகமும் குறைஞ்சு போயிருச்சு. அவங்க பிற மத வழிபாடுகளில் கலந்து கொண்டு அவங்களோட மிக்ஸ் ஆகி போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தேவன் ஜனங்களை ஒரு திருத்தி கொண்டு வருவதற்கு ஒரு சரியான ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். யார் அப்பேற்பட்டவனா இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில், நான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமக்கு கொடுப்பேன் என்று அவளுக்கு ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு பெரிய காரியங்களே தேசத்திலே செய்தார். அதுதான் சாமுவேல். சாமுவேலுடைய கதை, சாமுவேல் என்ன செய்தார் என்பதெல்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது அன்னாளுடைய இந்த ஜெபமும் அன்னாளுடைய இந்த அர்ப்பணிப்பையும் அவள் கணவன் எல்கானா அதை ஆமோதித்ததுதான். இது தேவனுக்கு தன் தேசத்தை ஆசீர்வதிக்க என் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும், என் ஆசீர்வாதத்திலும் தேவனுக்கு ஒரு சாதகம் இருக்க வேண்டும் என்கிற மாதிரி அவளுடைய ஜெபம் இருந்ததனால தேவன் அந்த ஜெபத்தை பெற்றுக்கொண்டார். அவள் தன் பொருத்தனையை செலுத்தினால் பொருத்தனைக்கேற்ற ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டார். தேவனுக்கென்று நான் ஒரு பிள்ளையை கேட்டேன், தேவன் கொடுத்தார் என்று சொல்லித்தான் அந்த பிள்ளையை கொண்டு சமர்ப்பித்தார். தேவன் அந்த பிள்ளையை எனக்கென்று தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து மேலே எடுத்து கொண்டு வந்தார். இன்றைக்கும் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தாய் தகப்பனுடைய ஒரு பிள்ளையை கொண்டு விட்டு விட்டு வீட்டில் போய் சும்மா எல்லாம் இருந்திருக்க மாட்டா. தினசரி அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும். வருஷம் பார்க்க போற போது பிள்ளைக்கு ஒரு சட்டை மட்டும் கொண்டு போய் இருக்க மாட்டான். அதுக்குரிய ஏதாவது பலகாரங்கள் ஸ்வீட்டுகள் செஞ்சு கொண்டு போய் கொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு தேவையான காரியங்களையும், என்றால் முதல் தடவையில பார்க்குறோம் பிள்ளையை கொண்டு விடுகிற போது 3 காளைகள், ஒரு மரக்கால் மாவு, ஒரு துருத்தி திராட்சை ரசம் கொண்டு போய் கொடுத்தா, என் பிள்ளை தேவைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க என்று கொடுத்து போனாள். ஆனால் ஏலிக்கு அந்த நாளில் இருந்த 2 மகன்களோ கொஞ்சம் மோசமாக இருந்தார்கள். ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று சுத்தம் பண்ணுவதற்கோ அந்த காரியங்களை பொறுக்கெடுப்பவோ அவன் பிள்ளைகள் தயாராக இல்லாத ஒரு நேரம், ஏலி வயதான ஒரு ஊழியனாக இருந்த நேரத்திலே இந்த பிள்ளை அவனுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவன் சொல் பேச்சை கேட்கிற பிள்ளையாக கீழ்ப்படிந்து இருந்ததுனால ஏலி அந்த பிள்ளையின் வரவினாலே அவனும் கொஞ்சம் தனக்கு உதவுவதற்கு ஒரு பிள்ளை கிடைத்தது என்று சொல்லி அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஊழியருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் அன்னாளுடைய அந்த அர்ப்பணிப்பும் அவருடைய காரியம்தான். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் வேண்டியது கிடைத்த போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். வேதத்திலே பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டவங்க எல்லாம் காத்திருந்து பெற்றவர்கள் தான். ஆபிரகாம் காத்திருந்துதான் பெற்றார். அன்னாலும் அப்படித்தான். பெரிய ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு தேவன் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யோவான் ஸ்நானகனுடைய தாயாரும் தகப்பனும் அவர்களும் ஆசாரியர்கள் தான். காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டவர்கள். ஸோ தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், பட் அவருடைய டயத்துக்காக காத்திருக்க வேண்டும். அதுவும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கக்கூடிய ஒரு காரியம்தான். கேட்டேன், கண்டிப்பாக கொடுப்பா என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இதற்கு அன்னாள் சரியான ஒரு உதாரணம் இருக்கு. இந்த ஒரு காரியத்தோட ஒரு குறுகிய ஒரு பகுதி தான் அன்னாளுடைய வாழ்க்கை. ஆனாலும் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு இதுல இருந்து கற்றுக் கொடுக்கலாம். இவளுடைய இந்த துதிக்கு இணையான இன்னொரு துதி புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அது மரியாள் எலிசபெத் வீட்டிலே சென்ற போது அவள் துதித்த துதி. இதற்கு இணையாக
அப்படியே வேதத்தில் வரக்கூடிய சங்கீதங்களில் வரக்கூடிய காரியங்கள், இந்த அன்னாளுடைய துதி, மரியாளுடைய துதி, இவைகளுக்கு இணையாக வரக்கூடிய காரியங்கள் சங்கீதம் 113 115 வரைக்கும் 13, 14, 15 3 சங்கீதங்கள் வாசித்து பார்த்தா இவர்கள் அந்த இதுல உள்ளது சுருக்கமாக அன்னாருடைய அந்த துதியிலே இருக்கும். ஆனா அந்த சங்கீதங்கள் 13 18 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்பிள்ளையும் பஸ்காவுக்கு போவதற்கு முன்னதாக தேவனை துதிக்கும் பாடல்களாக அன்று இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது கடைசியாக அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை குடித்த போது தன் சீஷர்களோடு இருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இந்த பாடல்களை துதித்து விட்டுத்தான் சென்றார். சங்கீதம் 113 18 வரைக்கும். இது எல்லாமே எப்பயோ அஸ்திவாரம் போட்டது அன்னாளுடைய காலத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அவருக்கு தாழ்த்தி அவர் கையிலே கொடுத்து வார்த்தையின்படி நடக்கிற போது செய்வார். இந்த ஒரு காரியத்திற்கு அன்னாள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தகப்பன் மாத்திரமல்ல, தாயும் பொறுப்பு. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலே மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. அதிலே தகப்பனுடைய பங்கு ஒரு பக்கம், தாயாருடைய ஒரு பங்கு, இருவரும் இணைந்து நிற்கின்ற போது அது பெரிய காரியமாகும். இதற்கு இந்த அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. மீண்டுமாக அடுத்த வாரத்தில் அன்னாளுடைய குமாரன் சாமுவேல் அவனுடைய காரியத்தில் வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். நன்றி, வணக்கம்.